ஆனா அதை வெளியே காட்டிக்க கூடாது, புரியுதா? உனக்கு கோவமா இருந்தாலும் நீ பாத்ரூம் உள்ள போய் கத்தணும். ஏன்னா பைப்புல அப்படிதான் தமிழ்நாடு இது. இப்ப நீ நல்லவன், இதை நீ நல்லவன் காட்டிக்கிறதுக்காக இல்ல, அவனுங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மைண்ட் இருக்கணும் கொஞ்சமாவது. இதுல சில பேர் அப்படிதான், நான் புளுத்தி மாதிரி காட்டிப்பேன், இந்த மாதிரி கத்துவேன். இந்த இப்போ அதான் ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு இதுல அடிச்சிருப்பாரு. இந்த சில பேர் நிறைய இருக்கும், நிறைய விஷயம், போன் நிறைய அரசியல்வாதி புடுங்கறதெல்லாம் கிட்ட இருக்குது ப்ரோ. போன் போடுங்க எல்லாமே தான் பார்ப்போம். ஆனா இதுல ஜெயிச்சவங்க பண்றது வேற விஷயம். இந்த விஜய் சேதுபதி பையன்லாம் தெரியல. விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு போல. அவரும் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் மூட்டுரு, தேவையில்லாத வேலை இது, ஆட்டிடியூட குறை. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஷாலனே பரவாயில்ல, எவ்வளவோ இட்டு கொடுத்துட்டு கூட மூடிட்டு தான்டா இருந்தான். அப்புறம் தான் வந்துட்டுதான், அப்புறம் தான் ஏதோ நடிகர் சங்க தேர்தல் இதுல வந்துட்டுதான், அப்பதான் கோளாறு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அப்பதான் அது. ஆனா அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும், செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா? டிவியை திறந்தா இங்க எஸ்டிஆர் திட்டேன்னு போல, அங்க அது 2 டீம், எஸ்டிஆர் டீம், அங்க விஷால் டீம். சிரிப்பா இருக்கும். நடிகர் சங்க தேர்தல் ஏதோ வாக்கெடுப்புல வந்துட்டு பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க. அதான் விஷால் ஜெயிச்சுட்டு அதுவும் நைட்டு நல்லா ஞாபகம், 7 மணி இருக்கும், விஷால் வர்றாரு, அதான் நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஆமா, அது என்ன எல்லாம் ஏஐல வந்துட்டு தளபதி வந்துட்டு கிரீன் கலர் அந்த ஷர்ட் போட்டுன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று போட்டுருந்தீங்க. நைனா போட்டோ ஷூட் பண்ணிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ப்ளூ கலர்ல. இல்ல ஆமா இல்ல, ஓகே. பூமரை கூட போஸ்ட் போட்டுருந்துச்சு, விருத்திக்கு மேல கடாசுரம். அவர் வயசுக்கு அவர் அப்படிதான்டா போடுவாரு, ஏன்டா இப்படி? ஏதாவது சொல்ல தருமாதான், அநியாயம் பண்ணலாம், அதான் ஒருத்தர் சட்டை போடுற வரைக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது. எங்க நம்ம பூமர் இல்ல காணோம், டெலிட் பண்ணிச்சா? நம்ம ஆளுங்க யார் தெரியுமா? அவர் என்ன சட்டை போட்டாலும் கலாய்ப்பிஞ்சு, எங்க வெளில வந்தாலும் கலாய்ப்பிஞ்சு, விடவே மாட்டேன். சொல்ல முடியாது, நாளைக்கு வேட்டி பாலா லுங்கி கூட கட்டணும் வரலாம். அந்த போட்டோல லுங்கி கட்டி தான் போட்டாரு. லுங்கி தான் கட்டி போறியா? இல்ல, எங்க ஆன் சைடு ஆன்லைன் மீட்டிங்லாம் அது கூப்பிடல, ஆஃப்லைன் இது, ஆஃப்லைன் இது ஆன்லைன் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு அங்க கூப்பிடல. இன்னொன்னு இல்ல, இப்ப எல்லாமே ஒரு 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 மீட்டிங்ன்றது ஒரு இது மாதிரிதான். இப்ப எங்களை கூப்பிட்டு சொல்லும் போது அது அங்கேயே முடிஞ்சதுன்ற மாதிரி, இப்ப திரும்ப அது வந்துட்டு நடுவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுல ஏதோ ஒன்று கூப்பிட்டு கூட சொல்லலாம். இப்ப வந்துட்டு அதே மாதிரி ஒரு டீமுக்கா ஒரு மீட்டிங் நடக்கும். இதுல தளபதி அட்டன் பண்றது, அதுல தளபதி வீடியோ கால் மாதிரி பண்ணிருப்பாரு. அந்த வீடியோ ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆமா. ஆனா அது தெரியாது, ஏன்னா எல்லாமே ஈசல்ல உட்கார மாதிரி கத்தி நிற்போம். நல்லா சேர் மேல ஏறி நின்ட்டேன். தெரியுமா? எப்படி இருந்துச்சு அலெக்ஸ் தலைவர் அதெல்லாம் வேற வைப்டா. ஏதோ எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்தது. ஆனா அதை தாண்டி முதல்ல இப்ப கட்சிக்கு எப்படி உழைக்கிறாங்கன்னு ஒரு ஒரு அந்த கோர் மைண்ட் இருக்கும்ல, அதுவும் தெரிஞ்சது. இவளையும் இப்ப சாப்பாடு நாங்க சாப்பிடல, ஏன்னா இந்த ரேவந்த் இருக்கான்ல, அவன் சொந்தக்காரங்க யாரோ வரான்னு சொல்லிட்டு நாங்க டக்குன்னு வெளியே போயிட்டோம். நானு விக்னேஸ்வரெல்லாம் வேற ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம். ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அங்க போய் சாப்பிட்டாங்க. அதான் சாப்பாடும் வந்துட்டு சூப்பரா இருந்தது, சூப்பரா தான் சொன்னானுங்க. எல்லாமே மேனேஜ்மெண்ட் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க தான், எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா நாங்க போகும்போது தான் வெஜ் இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க, வெஜ் தான் கரெக்ட். ஏன்னா இப்ப தான் ஏதோ 1000 கூட வந்திருக்கலாம், ஏதோ இது கூட நாங்க போனது கூட ஏதோ ஒர்க்கிங் இதுன்னு நினைக்கிறேன், ஒர்க்கிங் இது. அதான் மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பரா பண்றாங்க. இன்னொன்று சொன்ன விஷயமும் நல்லா இதெல்லாம் பண்ணாங்க. இது எனக்கு ஒரு தடவை நடந்துருக்கு ப்ரோ. எங்க ஊரு மாவட்ட தலைவர் வரல, விஜயலட்சுமி மாவட்ட தலைவர், அவர் போயிட்டு நாங்க போனோம் கேங்கோட. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான்வெஜ்ஜா, நான் மட்டும் என்ன பண்ணேன், மேல வெஜ் போட்டாங்க, அது போய் உட்காந்து சாப்பிட்டேன். நான் வெஜ் இல்லை. இப்போ இல்ல, நான் சில இதுல ஆச்சரியமா பாக்குறது, வெஜ்லயே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நானே நான்வெஜ் தான், வெஜ் எனக்கு பிடிக்காது, ஆனா வெஜ்லயே சிலது டேஸ்டா தான் பண்ணுவாங்க. பன்னீர் மஷ்ரூம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, உனக்காக பன்னீர் மஷ்ரூம் தான் டிக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்து இலையில வைப்பாங்க. அதான் இருக்கிறது தான், கூட்டு பொரியலே ஒழுங்கா நல்லா டேஸ்டா பண்ணல. ஆனா யோசிச்சு பாரு, இல்ல அது இவரு போயிட்டு உக்காண்டு சார் பன்னீர் டிக்கா இருக்காரு, இங்கன்னா ரெஸ்டாரண்ட் நடக்குது, இருக்கிறத தான்
இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் வந்து பெருசா ஆசைப்படுறமா டைப்ல ப்ரோ. இருக்குது என்ன ஆகும் அது சாப்பிட்டுக்கிறோம். இல்ல அதான் இப்ப நம்ம ஆளு வர்றனால இது நல்லா நடத்துதுன்னு இல்லாம பிரணவ் எல்லாருக்குமே டேடி இல்ல பர்த்டே எல்லாம் போறியாடா? இந்த இரடை இல்ல எல்லா மீட்டிங்கும் நம்ம ஆளுங்க நல்லா நடத்துறாங்க. ஏன் தளபதி இல்லாதது சரியா இந்த ஃப்ரீயா கொடுக்குற அந்த உணவும் சரி மக்களுக்கு கொடுக்குறது அதுவும் நல்ல குவாலிட்டியா தான் தரேன். சும்மா ஃப்ரீயா கொடுக்குதுன்றதுக்காக அதுவும் இது பண்ணி என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்ம கிட்ட வந்தது கிடையாது. இன்னொன்னு நம்ம கட்சியில கூட ஏதோ ஒரு விமன் யாரோ ஒருத்தவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு ஏதோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னு கூட போட்டிருந்தாங்க. நம்மளும் கூட ஒருத்தங்க கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணால்தான் அவங்க போயிருக்காங்க. புரியுதா? யாரும் முட்டு கொடுக்கல. முதல்ல தான் நம்ம கட்சியில பொறுத்த வரைக்கும் அது ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ்ஸும் இன்னொன்னு அதுதான் யார் தப்பு பண்ணாலும் சரி, நீ தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணாலும் அதான் தப்பு தான். யாரும் அதான் உட்காந்து வந்துட்டு இவர் நல்லது பண்ணாங்க நல்லது இது பண்ணாங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா மத்த கட்சி எல்லாம் பாரு தப்பு பண்ணவங்க தான் தியாகின்னு உட்கார வைப்போம். அதான் போயிட்டு இருக்கோம். பயங்கரமா முட்டு கொடுப்பானுங்க. ஏன் முதலமைச்சரே வந்துட்டு சேகர் பாபுக்கு என்ன பண்ணு சார் அதான் இந்த சேகர் பாபுவோ இல்ல இவரு நினைக்கிறேன் அதுக்கும் செந்தில் 13 பாலாஜி, நிமிஷம் செந்தில் பாலாஜி சாரி அதான் ஒயின் ஷாப் கேஸ் அதான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வித்து ஏதாவது மாட்டின்னு உள்ள போயிட்டு வெளில வந்துட்டு அவரை தியாகின்னு சொல்லிட்டு 13 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. அதான் அந்த மாதிரி பண்ணுங்கிறான். தப்பு பண்ணா தப்புதான். நேரம் அவங்க கட்சியா இருந்திருக்கணும். மத்த ஊபியும் வந்து முட்டு குத்தணும். இல்ல அவங்க படம் போறியா அலெக்ஸ்? செமையா இருக்கும்னு சொல்றாங்க. தெரியல. F1 பாத்தியா அலெக்ஸ்? நீ F1 பார்க்க சொன்னாங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, நல்லா இருக்குதாமே. சூப்பரா இருக்கு படம். அத வேற ஃபேனா இருந்தா பாக்காத. ஏய் நல்லா இருக்குடா இல்ல சூப்பரா டேய் இருங்கடா F1 ஃபர்ஸ்டே பாத்து நல்லா இருக்குடா. அதான் சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு F1. சூப்பர் அல்டிமேட். F1 ஃபேன் ப்ரோ. ஆனா ரேசிங் இது நல்லா காட்டல ப்ரோ. அந்த லாஜிக் எல்லாம் கிடையாது. இல்ல படமா பாடுறா ட்ராக் உள்ள போறான் பாரு. அதான் சொல்றேன் அலெக்ஸ், அததான் சொல்றேன். இவனுங்க விட்டா ஃபார்முலா 1 ரேஸ் தூக்கிட்டு வந்து 3 மணி நேரம் காட்ட சொல்லுவானுங்க போல இருக்கு. கூட நடிக்கிறது எல்லாமே ஃபார்முலா 1 இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உனக்கு ஒண்ணு சொல்றேன். எங்க பெரியப்பா பையன் வந்துட்டு பாக்ஸர்னா என்னன்னா அது முன்னாடி அப்புறம் வயித்துல ஒரு ஆபரேஷன் இது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டான். ஆனா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இது அதெல்லாம் வேற விஷயம். சரக்கு புரியுதா அலெக்ஸ்? இல்ல சொல்றத கேளு. இல்ல இந்த ரெஃபரன்ஸ் கேளு. அடிக்கடி பிரியாணி கடைக்கு போவாரான்னு கேட்டேன். தெரியாது கவர்னர் அதான் இல்லடா கிங் அதான் இல்ல சொல்லுவான் தெரியுமா? அதான் இல்ல எதை சொல்ல வர எங்க கொண்டு போயிட்டு பாரு. சரி சொல்லு அலெக்ஸ். இல்ல இப்ப அவங்க கூட படம் பார்த்துனுக்குறான். எங்க இறுதி சுற்றும் பார்த்தா நிறைய படம் பார்ப்பேன். எல்லா படமும் பார்த்துருப்பேன். எல்லாத்துலயும் ஏதோ ஒண்ணு சொல்லுவான். புரியுதா? ஏன்னா அவனுக்கு பாக்ஸிங் தெரியும். அதான் ஏன்னா டேய் இதெல்லாம் இப்படி இருக்காதுடா, இது சினிமாக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு திட்டுன்னு இருப்பான். நான் பக்கத்துல உட்காந்து உனக்கு தெரியும்னா கம்முன்னு படத்தை படமா தானே எடுக்கிறாங்க. ஏதோ மாசத்துக்கு தானே பாக்குறோம். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இது மாதிரி தானே. ஆனா பக்கத்துல உட்காந்து இதான் பண்ணிருப்பான். அதான் நீ அந்த மாதிரி தான் பண்ணுகிற சார். இந்த ட்ராக்கு கொஞ்சம் காட்டுருக்கலான்னு. F1 ரேஸ் படம் நல்லா எடுத்திருக்கான படம் அதை மட்டும் பாரு. ட்ராக்ல தான் 2 இன்ச் தள்ளி போகுது. ட்ராக்ல இன்னும் கொஞ்சம் காட்டுருக்கலாம்லாம் பண்ணக்கூடாது. ஹாலிவுட் படத்துல வேணா அக்யூரேட்டா எடுப்பாங்க. என்ன பஸ் போட்டு ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட் தானே F1. இதுக்கு முன்னாடி எதனா பார்க்கணுமா? இல்ல அலெக்ஸ் ரொம்ப ஓவரா பேசினா அரப்பன் திமுக அரப்பன் அரப்பனா நான் கூட கண்ணப்பா இல்லடா நான் கூட கண்ணப்பா படத்தை பார்க்க சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல அது அரப்பன் கிட்ட அரப்பன் மாதிரி வாழ்றதுக்கு நீ வந்து கண்ணப்பாவே பாத்துட்டு போயிடலாம். F1 கதை யார் பேசுனது? யாரோ ட்ராக் எல்லாம் இல்லன்னு சொல்லி யார் சொன்னது? F1 நீ வந்து அந்த ட்ராக் கதை அதாவது டேய் கிங்ஸ்லேயர் ஒருத்தர் இருக்கான். அவனை திட்டினடா வந்து என்னடா ஒருவேளை திமுக அரப்பன் மாதிரி பொம்பளை கிட்ட செருப்படி வாங்குறீங்கன்னு ஏதோ அரப்பனை போட்டு அடிக்கணும்னு வந்திருக்கான். அதனால கத்தினுக்குறான். அடிச்சுட்டு போ. என்னடா நீங்க அடிக்க மாட்டீங்களா? பயமா? அடிப்போம்டா. யாரும் அடிக்கலாம் இல்ல. அவங்கதான் F1 பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பேசினேறாங்க. இல்ல கிங்ஸ்லேயர் அதாவது நீ சொல்ற பாயிண்ட் அந்த காம்பேக்ட் அதெல்லாம் வந்து ஆக்சுவலா அலெக்ஸ் நான் உனக்கு ஒரு டிஎம் அனுப்புறேன். ஆக்சுவலா பஞ்சாயத்து ஒரு நாள் தான் அங்க ஓடிட்டு இருக்கு. வர வர அதாவது எல்லாமே பண்ணும்போது கூட ஏதாவது என்னை பத்தி பெருசா இப்ப இது இல்லடா. ஆனா எல்லாத்தையும் நிறுத்தின பிறகுதானே என்னை பத்தி அங்க இங்க பேசினுக்கிறீங்க. சரி அனுப்பி அதான் சொல்லுவோம். பத்தியதான் எதுவுமே வேணான்னு போகும்போதுதான் வாவான்னு இழுக்கிறானுங்க சண்டை.
இல்ல அதுதான் சரி இல்ல சரி. எப்பயோ ப்ரோ சண்டையில கேக்குதா மாட்டீங்க. ம். இல்ல அதனாலதான் இப்ப வந்து பக்கத்துல திமுக ஸ்பேஸ்ல வந்து அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, அலெக்ஸ் அர- வந்து ஒரு டைம்ல வந்து அபியூஸ் பண்ணத. ஏன்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய வந்து மேடையை ஏத்தி எதுக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒண்ணுமே இல்ல. நேத்து மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் போனார்ல, நேத்தும் அந்த அவன் அபியூஸ் அஜித் குமார் பண்ணானா? அவங்க வீட்டுக்கு. நேத்தும் அபியூஸ் பண்ணானா அவன்? இல்லடா, நேத்து இந்த மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் திமுகல இருந்து போனாங்க ஆ, பத்தியா, இந்த ஆ, அஜித் ஆமா அவங்க வீட்டுக்கு. ஆமா 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 சும்மா ஆமா. பேருக்குன்னு போனா. அவரோட லீலைகள் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கும். ஐயோ என்னய்யா சொல்ற? ஆமாயா, கொஞ்சம் நீங்க இப்ப அதுதான்யா, நீங்க வந்து யாருமே மெயினா கவனிக்க மாட்டேன்றீங்க. நீங்க சும்மா அப்படியே கடந்து போயிடுறீங்க. அது இதெல்லாம் வந்து நீங்க இல்ல ஷேர் இல்லடா பண்ணுங்க, இல்ல டிஎம்ல ஷேர் இதெல்லாம் பண்ணணும், ஸ்பேஸ்ல இல்லாட்டி இதுக்கு ஸ்பேஸ்ல பஞ்சாயத்து இல்ல ஸ்பேஸ்ல பஞ்சாயத்து பண்ணா எப்படி தெரியும்? குவாட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கின்னு இல்ல ஏதாவது கமெண்ட் டச் இருந்தா தான் தெரியும். டிஎல்ல கொண்டு வரணும் ப்ரோ. டிஎல்ல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இந்த சரி மாதிரி விட்டு விஷயங்கள்லாம். அதான் நீ ஆஃப்லைன்ல பண்ற மொள மாதிரி தானே இங்க ஆன்லைன்ல பசங்க ஃபேன் ஃபைட் பண்ணதோட கம்பேர் பண்ற. ம். இல்ல அவங்க உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஏண்டா நீ ஒரு ஃபேன் ஃபர்ஸ்ட். நீ 2022ல பண்ணத இன்னைக்கு நீ புடிச்சு தொங்கிட்டு இருந்தனா, ம். அப்பனா நம்ம உதயண்ணா என்னென்ன பண்ணாரு? உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி ஓகே ஆடிக்கிட்டே இருக்கான். படத்துல நடிச்சாரு, நண்பேண்டா படத்துல நடிச்சாரு. ஆனா ஒரு ஆனஸ்ட் பர்சன் என்ன தெரியுமா, படத்திலே குடிக்கிற மாதிரி நடிக்கணும்ன்றத கிளைமேக்ஸ்ல தான் பண்ணிருப்பாரு. படம் ஃபுல்லா மோந்து பார்த்தே போதையாவாரு. எங்க தலை தான் இது வரைக்கும் ரஜினிகாந்த் அதை பண்ண மாட்டாரு. ஆனா நம்ம ரஜினிகாந்த் விஜய் யாருமே பண்ண மாட்டாங்க. அது மோந்து பார்த்து போதையாவாங்க. என்ன ஒரு கெப்பாசிட்டி இல்ல நீ எதை சொல்றன்னு தெரியுது. ஆனா இல்ல இந்த மாதிரி ரேவந்த் மாதிரி ஆளுங்க கேட்கறதுனால தான் இல்ல அலெக்ஸ் அதனாலதான் கிளைமேக்ஸ்ல ஒரு தமிழ்நாடு பிராண்ட் வாங்கி வந்து படத்துல அடிச்சிருப்பாரு. இல்ல படத்துல பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அப்புறம் குடிப்பாரு. ஆமா குடியரசின் பாண்டிச்சேரி இல்ல சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும். பாண்டிச்சேரியில நீ நோட்டீஸ் பண்ண பாருன்னா அதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கு. சென்னையில இருக்கும்போது மூந்து தான் பாப்பாரு, ஆனா பாண்டிச்சேரியில போய் ஆமா அததான் சொல்றேன். கிளைமேக்ஸ் பாண்டிச்சேரியில போய் கல்யாணத்துல போய் ஒரு குடிக்கிறவங்க. அப்ப வந்து தமிழ்நாடு சரக்கு வந்து கேவலமா இருக்குன்னு அவரே வந்து சொல்றாரு. சந்தானம் கேட்பானதா இதே மொச்சா குடியில. ஆமா குடிக்கிறேன். அலெக்ஸ் உனக்கு இந்த சாங் வந்து பிடிக்குமான்னு சொல்லு. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, நல்ல என் பாட்டு. வாசல் வந்து சொல்லி நயந்தாரா. எனக்கு நண்பேண்டா படம் பிடிக்கும். ஏன்னா சந்தானம் நடிச்ச படம் எல்லாம் பிடிக்கும். அது சந்தானம் இதெல்லாம் நல்லா பண்ணிடும். சந்தானம் நல்ல காமெடி நல்லா இல்ல இதுல ரேவந்த் ஒரு டைலாக், அதாவது ஏதோ ஒரு பேட்டியில நினைக்கிறேன், அந்த ரெஜினா கசாண்ட்ரா இருக்கும்ல ஒரு படத்துல, இது ஆமா, அது என்ன எம்புட்டு இருக்குது ஆசை. பேய் படம் பேய்லாம் இருக்கு. ஆமா எம்புட்டு எம்புட்டு இருக்குது ஆசை அந்த படத்துலயா? அந்த படம் தான். அதேதான் இன்டர்வியூல தலைவர் சொல்லியிருப்பாரு அவரு, மேடம் வந்து 6 பேக் இருக்கு தெரியுமா, அவங்கள பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு. அட கொய்யால இல்ல ஓ மேடமுக்கு 6 பேக் இருக்கு. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, கிரீத்தி செட்டி அங்க உதயநிதி கூட நடிக்கலன்னு நீ தெம்பா இருக்கு அதானே? நடிப்பாங்கடா அவங்க, இன்னும் என்ட்ரியே ப்ரோ. உதயநிதி சார் நடிக்க மாட்டாரு ப்ரோ. கண்டிப்பா கீர்த்தி செட்டி அவங்க வந்து உதயண்ணாவோட நடிப்பாங்க. சார் நீங்க நடிக்க ஒத்துக்கினாலும் நாங்க நடிக்க மாட்டோம் சார். மாதிரி அந்த கொஞ்ச நாள்ல வந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வேலைகள் இருக்கும்ல, வேலைகளை விக்னேஷ் ப்ரோ இல்ல ப்ரோ, மாமன்னன்ற கெரியரின் உச்சத்தை விட்டு ஒருத்தர் அரசியல் வந்துருக்காரு. கிரீத்தி செட்டி படமே ஓடுன்றீங்களா? இல்ல கீர்த்தி சுரேஷ் பண்ணிக்குட்டி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. ஆமா அடுத்து நீங்க எடுத்துக்கங்க, நீங்க பண்ணிக்குட்டி எடுத்துக்கங்க. அது மாரி செல்வராஜ் லீலைகள் ப்ரோ. இது மாரி செல்வராஜ் படமே. பைசன் பாருங்க, பைசன் அப்படிதான் இருக்கும். இல்ல நான் மேல ஒரு விஷயம் சொல்றதுக்கு வந்தது என்னன்னா, இந்த ஓகே இல்ல ஓகே ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படம் வந்து 2012 ஓகேங்களா. அப்பெல்லாம் அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இதுல தமிழ்நாடு சரக்கு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது மோந்து பார்த்துட்டு அது வந்து பாண்டிச்சேரியில போய் ரொம்ப நன்கு விளங்கிக்கணும். ஓகே சீமராமன். இல்ல ப்ரோ இந்த டீடைல் தேங்க்ஸ். அதே மாதிரிதான் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி வரும்போது அதே டெம்ப்ளேட் எடுத்து போட்டுருமா டிக்கெட் கட்சி எந்த அளவுக்கு ஃபேன் பாய்.
அதான் இன்னும் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணாம செய்யறா போல. ட்வீட்டை பார்த்தாரா இல்லைன்னு கூட தெரியல. ஏன்பா அவர் என்னப்பா நிறைய delete அப்பாவே பண்ணாமலாம் இல்ல இருக்குது. அப்பாவே நம்ம ஆளு ஃபேன் தான் புரியுதா? ஆமா அப்பாவே சொல்லுவாரு அதுவும் ஆமா அந்த டைம்ல ஹேட்டு. கிடைக்கிறப்ப சன் டிவில கூட ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு கூட டிஎல்ல சுத்தி நின்னுச்சு அது. என்னடா ரேவந்த் பட்டிங் வேண்டாம் என்னாச்சு ரேவந்த் போயிட்டாப்லையா? ரேவந்த் ப்ரோ இல்ல அலெக்ஸ் ப்ரோக்கு பக்கு. கேக்குதா? ரீகனெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளதான் ஏதோ இது சொல்ல போறதான். ஐயோ தாத்தா போயிட்டு நான் கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான் பேசணும்னு நினைச்சேன். எம்மகன்ல வடிவில் உள்ள வருவானதான். என்னடா போட்டா மாட்டி வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க 6 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தான் போல. இல்ல போல ப்ரோமோலாம் விட்டுருக்காருங்க பாத்தியா? ப்ரோமோ என்ன ப்ரோமோ? தக்லைஃப் ப்ரோமோ அது என்ன ப்ரோமோ தெரியலையே. அதான் படம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன நெட்ஃபிளிக்ஸ்ல ரேகா ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வருது பாருங்க. எவிட்டமா இது லால் சலாம் நெட்ஃபிளிக்ஸ் வர்றது கூட பார்த்தானுங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. லால் சலாம் நல்ல படம் தான். சொல்ல ஓட்டு போறாரு பரவாயில்லையா? ஒரு ப்ரோமோ வேற விட்டுருக்கானுங்க நெட்ஃபிளிக்ஸ்காண்டி. சரிண்ணா விக்னேஸ்வரன் அந்த போஸ்டர் பாத்தீங்களா? தாஹான்னு நினைக்கிறேன். தாஹா அமெரிக்கா. அது வாயிலே வரல. அது என்ன பேரு? இல்ல ப்ரோ இப்ப அதான் இல்ல அதனாலதான் இல்ல ப்ரோ இது அமெரிக்கா. இது அமெரிக்கானுங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் நிறுத்தீங்கன்னு தெரியும். வேண்டாம் இல்ல ப்ரோ இல்ல இது நான் லோகேஷ் பத்தி தான் பேசுறேன். அதாவது தாகானா அவன் என்ன தம்ம பண்ணுவான்? தாகா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தாகானா தேவாக்கே தாகா சேவிங் பண்ணி விட்டா தெரியுமா? சத்தியமா இதான் பண்ணுவோம். கடைசியில படம் முடியும் போது தாகா இந்தியல் நூல் கண்டுடா. அவரு நூல் கண்டு வச்சு காத்தாடி விட்டா பெரிய ஆளா? எனக்கு புரியல. இல்ல தாகாங்கிறது என் ஃப்ரெண்ட் முஸ்லீம் பேர் கூட தாகா தான். முஸ்லீம் தர்கா இல்லடா தாகா. இல்ல என் ஃப்ரெண்ட் முஸ்லீம் பேரு. அவன் பேரு வந்து தாகா தான். அகமது தாகா. இப்ப இல்ல எப்படி சொல்றது? தாகானா யார் தெரியுமா? அலெக்ஸ் பாம்பேல தங்கி இருக்கும் போது பசங்க எல்லாம் வந்து சேத்துக்கல்ல வந்து மாஞ்சான்ற நூலு பத்தலாம் தாக விக்னேஸ்வர கூட காத்தாடி விட்டு அதெல்லாம் ஒரு காலம். நான் லீகல் காத்தாடி தான் போட்டேன். நான் சின்ன வயசுல டவுசர் போட்டு இருக்கும்போது. ஆமா இங்க இல்லீகல் தானே காத்தாடி. அதான் மாஞ்சா நூல்லாம் போட்டுக்கிட்டு கல்தரத்துல எல்லாம் சாவறானுங்க. அதனால லீகலா இருக்கும் போது விட்டுருக்கேன். லீகலா இருக்கும்போது நானும் சின்ன வயசுல எல்லாம் இது பண்ணிருக்கேன். அதுவும் அப்ப 5 ரூபாய் காத்தாடி பானா காத்தாடி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டதுதான். அதுக்கப்புறம் என்ன இது காத்தாடி போட்டிருப்பாரா? புரியலைங்க. படத்துலயே நூல் தான்டா. எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். அப்படி கிடையாதுங்க. அவங்க படம் எடுக்கிறாங்க. சிறப்பா வரப்பே ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இல்ல அவரு படத்தை அவர் ஸ்டைல்லே விஷ் பண்ணாரு பாத்தியா? நான் ஆண்டவனுக்கு பிரார்த்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த இமயமலைக்கு போற டைம் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும். சரி விக்னேஸ்வரன் என்கின்றவர் நல்ல மனிதன். அவரை போல் ஒரு நல்லவர் என்னை சேர்ந்தவர்களும் நல்லவர்களே. புரியுதா? இதையும் நான் பதிவு பண்ணுகிறேன். என் உடன் பிறவா தம்பி அலெக்சாண்டர் என்னும் ஜேடி அலெக்சாண்டர் என்பவரும் இதர நண்பர்களும் அனைவரும் நல்லவர்களே. ஓகேவா? அப்ப இல்ல கிங் வந்து கேட்பாரு. உன்னோட மூத்தவனா என் பேரை விட்டா அவங்க கிட்ட போற பாத்தியா? ப்ரோ இப்பதான் பஸ் விட்டு இறங்கணும் ப்ரோ. டிக்கெட் தேல வித்த விட்டா குடிய போறானுங்க. இல்ல டிக்கெட்லாம் எடுத்தேன். இங்க நைட் ஷிஃப்ட் வேற. அலெக்ஸ் இன்னொன்னு தெரியுமா? இப்ப வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் விட்டுருக்காங்கல்ல. ஆமா முத நாளே தள்ளிட்டு போனாங்களே. ஸ்டார்ட் ஆகல.
இல்ல அந்த எலக்ட்ரிக் பஸ் கவர்மெண்டோடது இல்லையாம்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் செக்டரா. அதான் அலெக்ஸ் அது நீங்க தெரியுமா? ஆமா ஒரு ஒரு இல்ல ஒரு ஆமா. டவுட் இல்ல, எலக்ட்ரிக் பஸ் விடுற அளவுக்கு நம்ம அட்வான்ஸ் ஆயிட்டோம். புரியல. என்னடா இல்ல இல்ல இப்ப பெங்களூர்ல தான் இருக்கு. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட் செக்டரா. பத்தியா உனக்கு வந்து ஆமா கவர்மெண்ட்ல ப்ரோ, இருந்து அந்த 4 இது கம்பெனி ஒரு கொலாபரேஷன் சின்ன இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஆஸ்திரேலியா சொல்லிடுறேன், கூட. அப்புறம் நான் கிளம்பிடுறேன். ஆக்சுவலா அலெக்ஸ் டீசல் இன்ஜின் இந்த மாதிரி வண்டியா இருந்தா கூட ஏதோ தள்ளி விட்டு கியரை ஷிஃப்ட் பண்ணா அது வந்து ஸ்டார்ட் ஆகணுங்க, இது கிளச்ல இருந்து கால எடுத்தா. ஆனா இதெல்லாம் பார்த்தனே எலக்ட்ரிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கனெக்ஷன் தான், மோட்டர் மட்டும் தான் கொடுத்து வச்சிருப்பானுங்க. புரியுதா? ஆமா. நீ என்னதான் தள்ளி விட்டாலும் தள்ளின வரைக்கும் தான் போகும். அப்ப நான் தள்ளினே தான் போகணுமா ஆமா, கடைசி தள்ளிட்டு இல்ல தான் வரைக்கும்? போகணும். நான் விக்னேஸ்வரம் சாபம் விடுறீங்களா? ஹேய் இல்லடா, அது மோட்டார்ரா, முத நாளே வந்து பிரேக் டவுன் பா, பாவம் இல்ல. ஆக்சிடென்ட் கிராங்கிங் மெத்தட்லாம் மோட்டருக்குலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? இன்ஜினுக்கு மட்டும் தான் பண்ண முடிஞ்சு முடியும். போச்சு. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க இல்ல போங்க. இல்ல இல்ல திடீர்னு அடையார் பிரிட்ஜ்ல ஏறி ஷடோன் ஆச்சுனதுக்கு ஓகே சூப்பர். ஏய் பிரிட்ஜ் அடையாறு பிரிட்ஜ் எந்த பிரிட்ஜ் ஏறினாலும் அதேதான். ஏய் இல்ல பிரிட்ஜ்லாம் அழகா மோஸ்ட்லி ஆனா இல்லடா. என்னன்னா அது அவ்வளவு பெரிய பெருசா வந்து அது ஆகாது அஃபெக்டா. இல்ல பிரிட்ஜ்லாம் இது இப்ப 4 பக்கமும் பாத்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர் எல்லா லைட்டையும் எரியற அளவுக்கு அது பஸ்ஸர் இருக்கு. ஓகேவா? புது பஸ்ல கூட கொண்டு வரதா கேள்விப்பட்டேன், கார்ல இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி போட்டு விட்டு இவங்க லைட்டா அந்த பிரேக்கை மட்டும் மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்லோப்ல வந்து அழகா இறக்கிடலாம். ஆனா ஸ்லோப் ஏறுறதுதான் கஷ்டம். மோட்டர் சுத்தணும்னா அதுக்கு சார்ஜ் வேணும், இது வேணும். சார்ஜ் தேவை, எலக்ட்ரிசிட்டி ப்ரோ இருந்தா போதுப்பா. ஏப்பா நீ இந்த பஸ் வந்து விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. எலக்ட்ரிக்கல் பஸ் இருக்குல்ல, சரி. முன்னாடி அசோக் லேண்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துருக்கு இந்த பஸ். நான் முன்னாடி அங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன். இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, முன்னாடி லான்ச் பண்றது முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ம் ஆமா அப்பெல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து அதுல வந்து மோட்டர் கிடையாது, இந்த கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு தெரியுமா? டவுனு சரி. இந்த கிராங்க் ஷாஃப்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த சரி. நார்மல்ல அதுல இருக்க மாதிரியே பேக் சைட்ல கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே இருக்கும். அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து அதான் எல்லாமே நார்மலா இருக்கும், மோட்ரு மாதிரி தான் வச்சுக்கோங்க, சரி. அப்படி இருக்கும். ஆனா கிராங்க் இது ஷாஃப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரே நிமிஷம் யாரு சொல்றதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்க. சாரி, கிராங்க் ஷாஃப்ட் சொன்னேன். கிராங்க் ஷாஃப்ட் இல்ல, இது ப்ரொபல்லர் ஷாஃப்ட் இருக்குல்ல ப்ரோ. ஓகே அதான் நான் பார்த்தேன். கிராங்க் ஷாஃப்ட் எதுக்கு? அதான் அதுதான் கிராங்க் ஷாஃப்ட் சொல்றேன். கிராங்க் ஷாஃப்ட் இன்ஜின்ல வரும். என்ன குழப்பாத சொல்லுங்க. நான் தான் ஆதி தான் ப்ரோ பேசுறேன். சொல்லாதே. ஆதி ஓகே. இது ப்ரொபல்லர் ஷாஃப்ட் எல்லாமே இருக்கும் ப்ரோ, கிரவுண்டு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தாலும் இது என்ன விஷயம்னே தெரியல. நல்லா டெஸ்ட் பண்ணாங்களா இல்ல நான் ஒரே பேட்டரி ஏதாவது விஷயம் சொல்றேன். போயிடுச்சா? நான் ஒரே விஷயம் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சப்ளைல வந்து மோட்டர் சுத்துறது. ஓகேவா? கேக்குதா? ம் ஆனா கேக்குது, நான் மோட்டர் இருக்கு அது நார்மல் சொல்றேன், நான் நார்மல் சொல்றேன். இன்ஜின் நார்மல் பஸ்ல என்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 6த்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்கிங்ல ஃபர்ஸ்ட் வந்து டப்புன்னு பத்திக்கணும். ஓகேங்களா? உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அது கிராங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி சாவி போட்டு திருவும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த செல்ஃப் மோட்டார். ஓகேங்களா? அந்த இது கிராங்கிங் மோட்டார் அது ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி தள்ளி விட்டு இது மேனுவல் கிராங்கிங்ல வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கும் எதுக்காகன்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வெறும் மோட்டர் தானே இருக்கு, நீ எவ்வளவு தள்ளி விட்டாலும் மோட்டரோட இது மட்டும் தானே சுத்தும், மோட்டரோட ஆக்சில் மட்டும் தானே சுத்தும். யாருக்கு என்ன இல்ல அத இல்ல மோட்டர் சுத்துறத வச்சு அதே மாதிரி தானே ப்ரோ. இல்ல மோட்டர் மோட்டர் அந்த மாதிரி தானே. இல்ல ஒரே நிமிஷம், அதேதான். இப்ப மோட்டர் சுத்துறத வச்சு நீ என்ன இஎம்எஃப் எடுத்து நீ என்ன இதுவா பேட்டரியாவா ஸ்டோர் பண்ண போற? ஒரு நிமிஷம் இல்ல பேசி முடிச்சிட்டீங்களா? நாங்க டிக்கெட் எடுத்து தான் போறோம், வாங்க போறது இல்ல. இல்ல டிக்கெட் எடுக்கிற காசு வந்து கவர்மெண்ட் இல்ல ப்ரோ, பிரேக் டவுனே ஆனால நான்லாம் நடந்து போயிடுவேன். இல்ல தூரமா இருந்தா கேப் புக் பண்றேன். கேப் இல்ல ஆட்டோக்காரனை கூட்ட கூட வந்துருவானுங்க. ஆனா ஆட்டோக்காரன் தான் இன்னும் மோசமாகுது. 50 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் கேட்கறான், 100 ரூபாய் கேட்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கேட்கறான். நான் மோஸ்ட்லி யாருக்கும் போனே பண்ண மாட்டேன். ஓகேவா? ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஊர்பட்ட பேர் இருப்பாங்க எங்க ஊர்ல.
அந்த கூட்டு போய் வீட்டுல ஓ இல்ல போட்டு இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து இல்ல விக்னேஸ்வர யார் பஸ் தெரியுதா? கூட ஜீப் வந்துச்சு இல்ல இல்ல தெரியுமா? டேடே விக்னேஸ்வர யாருன்னு நான் சொல்றேன். அதாவது இந்த இது ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பல, பஸ்ல எத்தனை தலை ஆகுது, பஸ்ல ஒரே தலை தான் ஆகுது. ஓ ஓ அவரு அவரு அவர் யாரு அவர் யாரு அவர் அந்த யாரு அளவுக்கு இல்ல. கடலூரே அவருது தான்டா. அந்த ஓ அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. இப்ப நான் தான்டா ஊர்ல டாப்ல இருக்கிறன்ற மாதிரி நினைப்பு போல. அலெக்ஸ் ப்ரோ, பஸ்ல இப்ப ஜிபே கூட வந்துச்சு. பஸ்ல அது வந்துச்சு ஜிபேவா? 1 வருஷத்துக்கு முன்னாடி போடாக்கிட்டு ஆமா ஆமா. அது ரொம்ப நாள் ஆகுதுடா வந்து. வந்து பல வருஷம் ஆகுதியா போயாகுது. ஆமா ஆமா இல்ல ஒரு டவுன் நிமிஷம் பஸ்ல இல்ல வரல இல்ல இல்ல ப்ரோ. இல்லடா இல்ல ரெட்ரோ பார்த்துட்டு பக்கத்துல தான் புரியுதா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஏசி பஸ்ல ஏதோ நியூ மாடல் பஸ் நினைக்கிறேன் நான் ஏறினேன். நான் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு கையில தான் பணம் கொடுப்போம். அதான் 20 ரூபாய் கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு இருக்கிறேன். பக்கத்துல ஒருத்தன் ஜிபே பண்றான். ஏன் எனக்கு புரியல என்னடா இதுன்னு. இப்போ இந்த அதான் சரி ஓகே இப்போ அட்வான்ஸ் ஆயிட்டானுங்க போலன்னு நினைச்சிருந்தேன். அப்பவே தான் சொல்றேன். டிஜிட்டல் கண்டக்டருக்கு வேர்ல்டு. 20 ரூபா டிக்கெட் அதுவும் எடுக்கிறது பதிலா, கார்டு கொடுத்துருக்கானுங்க. இல்ல கண்டக்டர் 20 ரூபா டிக்கெட் எடுக்கிறது பதிலா, அண்ணா இது ஸ்கேன் ஒர்க் ஆக மாட்டுது, உங்களுக்கு நான் இதை பண்ணிடுறேன், என்ன சொல்றது, நம்பர் சொல்லுங்க யூபிஐ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வெறும் மெசேஜ் அனுப்புற போறானுங்க. ரீசெண்டா ரீல்ஸ்ல கூட பார்த்தேன். யாரோ ஒருத்தர் 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது போட்டு அனுப்பிப்பான், டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருப்பான். ப்ரோ இதுல நான் சொன்னா தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலே நான் அந்த பஸ் ரெட்ரோ பார்த்துட்டு ஏறும்போது அந்த பஸ்ல கண்டக்டர் பார்க்க வடக்க மாதிரியே இருந்தான் ப்ரோ. ஆனா தமிழ் பஸ் பேசவே இல்லதான். ஓகே சேஞ்ச் நிறைய பேர் அப்படிதான் இருக்கானுங்க. ஒரு படம் பார்த்துட்டு வரும்போது ஓகேவா, பாத்தீங்களா எங்க படத்தை இது பேசுறாங்க பாத்தீங்களா, தேவையதெல்லாம் நமக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ இல்ல ஆக்சுவலா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து பிஜேபி வந்து அவங்க வந்து டிஎம்கே வந்து ஐ மீன் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, இது வந்து கவர்மெண்டோட எல்லா இதையுமே வந்து பிரைவேடைசேஷன் ஆக்குறாங்க. அதாவது ரயில்வே இதாக்குறாங்க. அதே மாதிரி வந்து அது என்னது பிளைட்டை வந்து ஃபுல்லா வந்து அதானி மத்த இதுங்களுக்கு ஃபுல்லா பிரைவேட் ஆக்கிட்டாங்க. இந்த நிறைய மாதிரி அதான் கவர்மெண்ட் தான் வந்து ப்ரோ இருக்கு ஒரு கவர்மெண்ட். நிமிஷம் இல்ல விக்னேஸ்வர் இல்ல ஒரு இல்ல டவுட் அதேதானே இப்ப கேட்கலாம். வந்து இல்ல அதேதானே இப்ப வந்து இது பஸ்ஸையும் வந்து இதாக்கி இல்ல அது வச்சிருக்காங்க இருக்கட்டும். private. ஒரு நிமிஷம் விக்னேஸ்வர் ஒரு டவுட் கேட்கலாம் தான். இல்ல இப்போ நான் இப்ப எல்லாருக்கும் சின்ன வயசுல இருக்கும்ல. இப்ப நான் சின்ன வயசுலதான் இருக்கும்போது பார்த்தா எனக்கு ஞாபகம் நினைவு தெரிஞ்சு சொல்றேன். அந்த 2 ரூபா 50 பைசா இருக்குதுல்ல, அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங் டிக்கெட்டா இருக்கும். புரியுதா? ஒரு ஸ்டாப்பிங் 2 ரூபாய் 50 பைசா. அதாவது நீங்க வந்துட்டு ஆதி காலத்துல தான் புரியுதா, நீங்க சின்ன வயசுல எந்த காலத்துல இருப்பீங்கன்னு தெரியாதா? இல்ல அதாவது நீங்க இல்ல எவ்வளவு லீஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்கலாம். நான் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு இட்லி எடுத்துக்கோமே, ஊருக்குள்ளார நான் சாடும் போதே அந்த பாத்தீங்கன்னா கதையெல்லாம் கேட்கல, எவ்வளவு வாங்கினு கேட்டேன். செருப்பா லட்ச கதையெல்லாம் சொல்லு. இல்ல அதான் நீங்க சின்ன வயசுல டிக்கெட் வாங்கும் போது எவ்வளவு விலைன்னு தான் கேட்டேன். அதுதான்டா இல்ல அதான் வீட்டுல வாங்குவாங்கல்ல. அதுதான்டா 50 பைசா 75 பைசா. ஓ 50 பைசா எழுது பாராடே. அதாவது 2 ரூபாய் டிக்கெட் வாங்கினதே நம்ம தான். அப்ப நான் ஏதாச்சும் ரொம்ப சின்ன பையன். இவரு பாத்தியா 50 பைசா ப்ரோ டிக்கெட் வாங்கியிருக்கு. 50 ரூபா ஒரு நாள் பாஸ்ல இருந்துச்சு ப்ரோ பஸ்ல. ஆமா சென்னையில அது எங்க நல்லா வேணா இருக்கும். ஆமா சுத்துறதுக்கு. அது நல்லா இருக்கும். சென்னையில எங்க வேணா சுத்தலாம். 50 ரூபாய் பாஸ் சூப்பரா எங்க இருக்கும். வேணா ஏறி இறங்கிக்கலாம் ஒரு நாள் பாஸ் எடுத்துட்டு. ஒரு நாள் அப்பெல்லாம் இல்ல நம்ம இல்ல 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 25 ரூபா. நம்ம ஸ்கூல் 2023 நருட்டோ நம்ம ஸ்கூல் பாஸ் எடுத்து காட்டினா பெருசுங்க அது எடுத்து காட்டும். சார் பாஸ் எடுக்கணும். அதை பாட்டு எடுத்துன்னு போயினே இருப்பானுங்க. இல்ல நான் வழக்கமா பார்த்தேன், நீங்க இந்த ராயபுரம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராயப்பேட்டை காஷ்மீர் ஓகேவா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாஜி ஸ்ட்ரீட், அதை விட்டா பூக்கடை பாரிஸ், இந்த பக்கம் தான் நான் வருவேன். அது தவிர்த்து நான் சிட்டிக்குள்ள எல்லாம் வந்ததில்லை. இப்படியே ஒதுக்குப்புறமா ஏன் ப்ரோ வெற்றிமாற ஃப்ரெண்டா இருந்தீங்களா? இல்ல அங்க கரெக்டா எல்லாரையும் பாக்குறதுக்கு இந்த பக்கம் தான் வருவேன். பழையவண்ணாரப்பேட்டை அந்த பக்கம் தான் வருவேன். சோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி இதுக்குள்ள சிட்டிக்குள்ளார போகும்போதுதான், அப்பெல்லாம் எங்க அண்ணன் வந்து அண்ணாத்துல படிச்சிட்டு இருக்காரு, நான் வந்து இதுல படிச்சிட்டு இருக்கேன் ஓகேவா, இது அண்ணாமலை படிச்சிட்டு இருக்கேன். சோ அப்போ என்னாச்சு, ஒரு நாள் சென்னைக்கு வந்துட்டு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, எனக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கேன் இது பண்ணிருக்கேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தான் சொன்னார் 30 ரூபாய்க்கு எடுத்தா எவ்வளவு ஒன் டே பாஸ்ன்னு சொல்லிட்டு. முன்னாடி அந்த டைம் தான் 30 ரூபாய்க்கு ஒன் டே பாஸ் இது எந்த காலமே தெரியலையே. இல்லடா அது இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம்னு நினைக்கிறேன் ஓகேவா. ப்ரோ இருந்துச்சு ப்ரோ, எனக்கே அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு, ரொம்ப நாள் அது. சோ அப்ப வந்து எடுத்துட்டு ஒரு போச்சு 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 ஒண்ணுமே வழங்கல. நீங்க போறோம், நீங்க எங்கடா இருக்கீங்க, இப்ப கேக்குது. போன் மேப்லாம் ஒண்ணுமே கிடையாது.
இல்ல போன் மேப்ல விக்னேஷ் ப்ரோ, ஒண்ணுமே இப்போ கிடையாது. வந்துட்டு இல்ல ஒரு எம்டிசி பஸ்ல நீங்க 40 நிமிஷம் டிராவல் பண்ணாலே அது வந்துரும், 30 ரூபா வந்துரும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா 30 ரூபா அந்த என்னடா இது வரும். இப்பன்னா போன் இருக்குடா, ம். எங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு இது ம். வந்துரும்டா, கிளாரிட்டி வந்துரும்டா, புரியுதா? எங்க ம். இன்னொன்னு கூகுள் மேப்ல போட்டாலே உனக்கு வந்து ம். இந்தந்த பஸ் இங்க அவைலபிலிட்டின்னு வந்துருது. ஆமா ஆனா டைமும் வருது. அப்பெல்லாம் போனே, அப்பெல்லாம் இதுதானே, வெறும் கேமரா போன் தான், அதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. மெமரி கார்டை வச்சுட்டு பாட்டி ஏத்தி படம் பாத்துக்கலாம், அதான் அவ்வளவுதான். விக்னேஷ் ப்ரோ அப்ப போய் கேட்பாரு, ஆண்டி 12B பஸ் எப்போ வருது? அதான் நம்மளா பிரைவேட் பஸ் நம்மளா இப்போ வருமா நம்மளா இப்போ நம்மளா இப்போ கூகுள் மேப்ல பார்ப்போம், ஓ இன்னும் அடுத்த பஸ் இன்னும் 10 நிமிஷம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்பாருதான். அப்புறம் அந்த டைம்ல அப்ப மெட்ராஸ்ல இது ஒரு நல்ல இன்னொன்னு ஈஸி பாத்தீங்க, அந்த டைம்ல பிக்கப்ல. அப்பாடா அப்பாடா இந்த பஸ் தான்டா காலியா வருதுன்னு ஏற போனா கடைசியா மகளிர் பேருந்து. சரி ஓகே முதல்ல இறங்கு இறங்கு அதான் இறங்கு. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அதாவது ரேரா பஸ் விடுற ஒரு டைம் சுச்சுவேஷன் இருந்தது. நான் வந்துட்டு ஃப்ரெண்டு வீடு மயில போறாங்க போலான்னு வந்துட்டு கேட்டிருந்தேன். இவன் ஒரு வயசான அங்கிளோ இல்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அடுத்த தான் அப்பதான் போன் இதெல்லாம் பெருசா இதெல்லாம் இல்லை அந்த டைம்ல தான், ஸ்டார்டிங் டைம்ல அப்பதான் ஆண்ட்ராய்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்போ வந்துட்டு தான் அடுத்த பஸ் எப்பன்னு கேட்டா, இதோ தம்பி 10 நிமிஷத்துல வரோம்னா உக்காந்துருந்தேன். 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. நானும் பாக்குறேன், திரும்ப கேட்டா இதை வந்துடுமான்றான். ஒரு அரை மணி நேரம் மேல ஆச்சு என்ன அந்த பஸ் வர்றதுக்கு. அதான் அப்ப அந்த மாதிரி இருக்கும், யாரும் நம்ப முடியாது. இப்பெல்லாம் கடைசியா எப்ப திரும்ப மெட்ராஸ் பஸ்ல வந்த உங்க கிட்ட படம் பாடுறது அந்த பாரு, அப்பதான் வந்தது பஸ்ல வந்தது படம் கோட்டா. ஏன்னா அப்பதான் என் டாக்டர் வந்து நீ உட்காந்து கூட போக கூடாதுப்பா இல்ல இதுல இல்ல ஹைலைட் அப்படின்னு என்ன தெரியுமா? இல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நாங்க கார் நிப்பாட்ட தான் கிங்கெல்லாம் வெயிட் பண்ண, கிங் வரல தான் நாங்கெல்லாம் வந்துட்டு நின்று இருக்கிறோம். ஷாம்லாம் உட்காந்து எல்லாம் பேசிக்கிறோம். தான் படத்தை பத்தி தான் இன்னொன்று இடத்துல கோட்டு இதெல்லாம் எல்லாம் பண்ணிடுவான்ல அப்படின்னு. விக்னேஸ்வருக்கு அடிக்கடி கான்வர்சேஷன் விக்னேஸ்வரர் தருமா, ஏய் எங்கடா போன் என்ன திட்டுறானு, இவரு க்ளோஸ் ரொம்ப நான் தான் புரியுதா, ஏய் போன் பண்ற ஏய் செக் இருன்னு சொல்லிட்டு தான் இவரு கால் பண்ணா, வந்துடுறான்பா திரான்மீர் வரம்பா, நான் ஓகேன்னு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப கால் போனாதான் அதே தலை இருக்கிறேன்றாரு. என்னாச்சுன்னு கேட்டாதான் இன்னும் டிராபிக்கா இருக்கு அப்படின்னு. இதுல கொடுமை என்னன்னா, இவரே வந்துட்டாரு, கிங் இருக்காருல்ல, சொல்லாப்பா வேலை இருக்குப்பா. டேய் இவன் டென்ஷன் ஆயிட்டாரு, இனியும் இந்த ஆளு கூடவே கூடாதுறான். கிங் இல்ல இப்போ வேற ஒருத்தர் இதெல்லாம் போனோம். விக்னேஸ்வரெல்லாம் ஆயா முன்னாடி சீட்ல உட்காந்துச்சு. நான்லாம் அதான் தூக்கம் வந்துச்சு. எனக்கு செட் ஆகுது. இல்ல லாரியிலேயே ஏறினா கூட எனக்கு செட் ஆகுது டிரைவர் சீட் தான். அதான் இல்ல நம்மளுக்கு இல்ல ஒரு தூக்கம் வந்துச்சுன்னு நருட்டோ பின்னாடி வந்துட்டு தான் அதுவும் எப்படி சென்டர்ல உட்காந்து இப்படி போய் சென்டர்ல உட்காந்து பொத்தனுக்கிறேன். இவனுக்கு பிரேக் வச்சு விளாண்டுக்கிறான். லாரி ஓட்டி இருக்கீங்களா? செம்மையா இருக்குடா வியூ பாக்குறதுக்கு. லாரி பின்னாடி ஏறி இருக்கும், லாரி ஓட்டினது இல்ல. அப்படியா? இல்ல அதே மாதிரி லாங் டிராவல் பஸ்லயே வந்து ஃப்ரண்ட்ல முன்னாடி கொஞ்சம் நின்றுட்டு போறோம், நல்லா இருக்கும் வியூ, சூப்பரா இருக்கும். ஒரு தடவை அது சைடு காட்டி உட்கார்ந்து போறது. ஓகேவா? இல்ல நான் சொல்றது வால்வோ இந்த மாதிரி பஸ் வந்து இது ஃப்ரண்ட்ல வந்து உனக்கு கேப் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, இல்ல பெருசா வால்வோ அந்த பஸ்ல எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டே கொஞ்சம் அப்படியே நின்று போவோம். ஒரு நிமிஷம் இல்ல, இளைஞர் அதான் அஜித்தின் உடல்ல சிகரெட்ல சூடு வச்ச இதெல்லாம் இருக்குதுன்னு அதான் சொல்றேன். அதாவது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏன்னா சொன்னா அது வேற போயிடும். இல்ல அலெக்ஸ், இவங்க வந்து என்னடா டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா கஞ்சா எல்லாம் கொடுத்துருக்காங்க அலெக்ஸ், கஞ்சா கொடுத்து அடிச்சிருக்காங்க.